ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமியானது வருகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் கிரகங்களுடைய தாக்கத்தின் காரணமாக ஒவ்வொரு மாதிரியான விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது, என்ன மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமியுடைய தாக்கம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸோ மகரம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அதுபோலவே சித்ரா பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக வரக்கூடிய மற்ற பௌர்ணமி நாளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருக்கக்கூடிய முறைகளையும் இந்த நாளில் கிரிவலம் செல்லக்கூடிய முறையையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அதுபோலவே இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாளில் நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, அதாவது நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாகவே சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் புனிதமான ஒரு நாளாகவே சொல்லலாம். அதாவது மிகவும் புனிதமான இந்த பண்டிகைகளில் ஒன்றான இந்த சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர புராணங்களுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. இந்த புராணத்தில் முக்கிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ரகுப்தரை சொல்லலாம். சித்ரகுப்தரிடம் அனைவருடைய கர்மாக்கள் அடங்கிய விரிவான பதிவேடுகள் இருப்பதாகவும் அந்த பதிவுகளின் படி இறந்த பிறகு யார் எந்த சொர்க்கம் அல்லது எந்த நரகத்திற்கு செல்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கப்படுவதாகவே சொல்லப்படுது. ஸோ இதனால கடந்த காலத்துல நீங்க செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு நன்மை செய்ய விரும்பக்கூடிய நேயர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நாளாக அமையலாம். இது சித்திரை மாதத்தின் முழு நிலவில் வருவதால் மனித குலத்தின் அனைத்து செயல்களுக்கும் கணக்கிட்டு கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய சித்ரகுப்தரை வழிபடுவதற்கு இது ஏற்ற நாளாக அமைகிறது. சித்ரா பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வரலாம். திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா உலக பிரசித்த பெற்ற ஒரு அற்புதமான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் மலையை சிவபெருமானாக பார்க்கப்படுகிறார். இந்த கோவிலில் நீங்க வலம் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அனைத்துமே நீங்க நினைத்தபடி நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க. அதாவது இந்த கிரிவல பாதையில மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். இந்த மலையில பார்த்தீங்கன்னா இன்று பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏன் பார்த்தீங்கன்னா, மலையை ஒட்டி உள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. கிரிவலம் செல்லும் போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமச்சிவாய சிவாய நம என்ற மந்திரத்தை நீங்க மனதார உச்சரிக்கணும். அதை தவிர்த்து நீங்க வேறு எதையும் பேசவே கூடாதுங்க. கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாகவோ வேகமாகவோ நடக்கவே கூடாதுங்க. இந்த கிரிவலத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதலை வைத்து நிறைவேற்றி செல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் அதிகாலையில எழுந்து புனித தண்ணீரில் நீராடி தூய ஆடியை அணிந்து அந்த நாளை நீங்க பயபக்தியுடன் தொடங்குவது அவசியம். பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் பெறுவது இந்த நாளில் முக்கியமாகவே சொல்லப்படுது. இது உங்களுடைய வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் கடந்த கால செயல்களுக்கும் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு சிறப்பான நாளாகவே அமையலாம். இந்த நாளில் விரதம் இருந்து சித்ரகுப்தரை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பிடித்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் இறைவனை வழிபாடு செய்தல், தீபம் ஏற்றுதல் மற்றும் பிரார்த்தனை செய்தல் போன்ற விஷயங்களை நிச்சயமாக செய்யலாம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்த மாதிரி முறையில் விரதங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் முழுவதுமே உணவு எதுவும் அருந்தாமல் விரதங்களை மேற்கொள்ளலாம்.
முடியாதவர்கள் பழங்களை சாப்பிட்டு விரதங்களை இருக்கலாம். விரதம் இருக்கக்கூடிய நேர்கள் குறிப்பாக உப்பு சேர்த்த உணவுகளை சாப்பிடவே கூடாதுங்க. பால் போன்ற பொருட்களையும் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்க நினைவில் வைத்துக்கொண்டு விரதங்களை நிச்சயமாக மேற்கொள்ளலாம். இந்த நாளில் சித்திரகுப்தரை நீங்க வழிபட்டு வருவதன் மூலம் சிவனுடைய அருளை எளிதாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த விஷயங்கள் ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. உங்களால் முடிந்தால் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் உங்களால் முடிந்தால் தான தர்மங்களை நீங்க செய்யலாம். இந்த மாதிரி செய்து வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும். இந்த நாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைவ உணவு மற்றும் போதைப் பொருட்களை தவிர்க்கணும். ஸோ இந்த நாளில் இந்த விஷயத்தை முக்கியமாக தவிர்க்கணும். அதுபோலவே வாக்குவாதங்கள், எதிர்மறை எண்ணங்களை இந்த நாட்களில் நீங்க தவிர்ப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து மகரம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு பொறுமையாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். இந்த மாதிரி பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை, நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். வேலையில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் எதிர்மறையானதல்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதலாளி ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது தவறுதலாக கூட அவங்களை நீங்க விமர்சிக்கவே கூடாதுங்க. ஏன்னா இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படணும். அது போலவே அவர்களுடன் நீங்க மோதலை தவிர்க்கணும். பெண் சக ஊழியர்களுடன் நல்ல நடத்தையை பேணுவது உங்களுக்கு சிறந்த பலனை தருங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புதன் சாதகமான நிலையில இருக்கிறார். இதனால வணிக முடிவுகளை எடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். வணிக முடிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் வகையில இருக்கலாம். இந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு மகர ராசினியர்களுக்கு பலவீனமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துவார். அதே நேரத்தில் மற்ற மாணவர்களுக்கு சராசரியான முடிவுகள் கிடைக்குங்க. ஸோ இந்த காலகட்டம் படிப்பிற்கு அதிகபட்ச நேரத்தை ஒதுக்குவது மாணவர்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். உங்களுடைய இல்லற வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சிகளை நிச்சயமாக மகர ராசினியர்கள் எடுக்கலாம். நீங்கள் வீட்டிற்கு சில நல்ல விஷயங்களை கூட கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. மின் சாதனங்கள் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கையாளும் போது கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். புதிய மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி ஆசைகள் இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும். காதல் உறவுகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலை மிகவும் சாதகமாக பார்க்கப்படுகிறது. சனியினுடைய செல்வாக்கு தொடர்ந்து 5வது வீட்டின் மீது இருந்தாலும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இதனால மகர ராசியில திருமண வாழ்க்கைக்கு காத்திருக்க நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பெரிய பாதகங்கள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. நீங்க புத்திசாலித்தனமாக செயல்படும் போது எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு வராதுங்க. அதுபோலவே இந்த காலகட்டத்துல மகர ராசினியர்கள் புத்திசாலித்தனமாக சேமிக்க முயற்சி செய்யலாம். பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். குருவின் 9வது பார்வை 2வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு நன்மை இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்க நடக்கும்போது சேமிப்பு உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. உங்களுடைய உடல் நலத்தில் நீங்க விழிப்புடன் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் எந்த பாதிப்பும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படாது. நல்ல ஆரோக்கியத்திற்கு காரணமான கிரகமான சூரியன் நீங்க ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதை உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே மகர ராசினியர்கள் உங்களுடைய திறனுக்கு ஏற்ப ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க தானங்களை செய்யலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வரும்பொழுது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உருவாகும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மகரம் ராசினியர்களுக்கு சித்ரா பௌர்ணமி நாளிலிருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் கிரகங்களுடைய காரணமாக ஏற்பட்டிருக்கு,
அதுபோலவே சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன, இந்த நாளில் எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்ற முழு தகவலையும் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.